இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்காரு. ஏன் இந்த படத்துக்கு விருமாண்டின்னு பேர் வச்சீங்கன்னு மட்டும் தான் அவர்ட்ட கேட்டாரு. அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்குவாரு. இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா கிட்டி வாசல்னு வச்சோம்னா அவர் பேர் செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால அதுக்கும் கோச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான் இருந்தோம். அது ஏற்கனவே வந்த படம் எங்க வாத்தியார் கோச்சுப்பாரு. ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தா, ஆனா ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. என்னடா பண்றது, காளமாடு முரட்டு காலுன்னா அது ரஜினி கோச்சுப்பாரு. என்ன பண்றது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சுப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே வரும் அரசியல்வாதி மாதிரி. அதை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் திருமணம் பண்ணிட்டா தப்பு. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுடுவாங்க. அதான் கலாச்சாரம். எப்படி மாறினே வருது பாருங்க. அதை காப்பாத்துறது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி சமணர்கள் எல்லாம் கழுவில ஏத்தினாங்க. அது நம்ம கலாச்சாரம். சிவன் பேரால் ஏத்தினது கலாச்சாரம். கலைபரர்கள் வந்தாங்க இங்க. அவங்க கத்து கொடுத்த தமிழ் தான் இப்ப மிச்சம் இருக்குது நமக்கு. அதுதான் கலாச்சாரம். அப்புறம் வெள்ளைக்காரன் சட்டை போட கற்று கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம பொம்பளைங்கலாம் ஜாக்கெட்டே போட மாட்டாங்க, சும்மா தான் இருந்தாங்க. அப்போ எது கலாச்சாரம்? பழைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் போக முடியாது. எனக்கு ஒரே குழப்பம். பேசாம சினிமா எடுக்கிறது நிறுத்திட்டு கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்த்தா எல்லா